டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவை தேர்தலில் தங்கள் கட்சியின் நிலைப்பாடு என்ன, கட்சியினரின் செயல்பாடுகள் என்ன என்பது குறித்து திருநெல்வேலியில் செய்தியாளர்களிடம் சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார் பேசியவற்றை பேச்சு பேட்டி அரசியல் பகுதியில் பார்ப்போம். 2026 தான் இலக்குன்னு சொல்லியிருப்போம் நாங்கள். ஏன்னா 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அதை நோக்கி இந்த கட்சியை எப்படி வலிமைப்படுத்துவது இதெல்லாம் தான் நாங்கள் எண்ணி பயணிச்சுட்டு இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வந்துருச்சு. ஒரு தேர்தலில் நம்ம இல்லாட்டி நம்ம அந்த இயக்கம் இல்லாத ஒரு சூழல் வந்துடும். அதில் இதையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழலுக்கு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம் என்பதால் அதுக்காக என்ன பண்ணலாம், எப்படி இதை எதிர்கொள்ளலாம், கூட்டணியில் போகணும்னா எந்த மாதிரி கூட்டணியில் போகிறது, அதனால் நமக்கு நாளைக்கு 2026 எப்படி நம்மளுடைய பயணம் அமையும், இதை குறித்து நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். பொறுப்பாளர் வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. புதுதாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா சட்டமன்ற பொறுப்பாளர்களுக்கும் ஒரு டைரி கொடுத்துருக்கோம். இது ஏற்கனவே ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பே இயக்கம் துவங்கிய காலத்தொட்டே நான் நீங்கள் எந்தெந்த பகுதி உங்கள் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஊர்களுக்கு கிராமங்களுக்கு போகும்போது அங்கே என்ன பண்ணீங்க, யாரை சந்திச்சிங்க, அங்கே என்ன பணிகள் பல நாட்களாக செய்யாமல் இருக்கிறது, வாக்குகள் கொடுக்கப்பட்டு நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது, இதையெல்லாம் நீங்கள் நோட் பண்ணிட்டு வாங்க. அதை நம்ம மண்டே பெட்டிஷனாவோ இல்லை அங்கே இருக்கிறவங்களுக்கு எடுத்து சொல்லி அதை நிவர்த்தி செய்து வைத்தாலே நாளைக்கு நீங்கள் சட்டமன்ற வேட்பாளராக நிற்கலாம், நாளைக்கு வெற்றியும் பெறலாம் என்ற எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையில் திருப்பி ஒரு தடவை அவங்களுக்கு இந்த டைரியை கொடுத்துருக்கு. அது தேர்தல் முடிஞ்சோன்னா அந்த வேகமாக அந்த வேலையை அவங்க செய்வாங்க. அதனால அதை நோக்கி தான் அவங்க பயணிச்சுட்டு இருக்கோம். பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க முடிவு எடுத்திருக்கிற தேசிய கட்சியோடு சேரணுங்கிற முடிவா இல்ல தமிழகத்தில் அந்த முடிவு தான் ஒருமித்த கருத்து இல்லைன்னு நான் சொல்லிட்டேன். அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. நீங்களே செய்தி போட்டிருக்கீங்க, பார்த்துருக்கீங்க இல்லையா? ஸோ அதில் என்ன முடிவு எடுக்கணும்னு முடிவு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டு இருக்கின்றோம். இயக்கத்திலையும் சரி அவங்கள 2 தடவை பேசிட்டாங்க. அதே மாதிரி பிஜேபியில் இருக்கிற சில நபர்கள் என்னை தொடர்பு கொண்டு பேசணுமேன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த சூழலில் நான் பயணிச்சுட்டு இருக்கோம். 8.3 லட்சம், ஆல்மோஸ்ட் 8.33 lakh crores இன்னைக்கு கடன் சுமை இருக்கு. இதுக்கு என்ன பண்றாங்கன்றத தொடர்ந்து நான் கேள்வி வச்சுட்டே இருக்கேன். அவங்க நிதி கொடுக்கல, நிதி கொடுத்தா முடிஞ்சிருமான்றது எனக்கு தெரியல. ஆக 8.33 lakh crores, வேற இந்தியன் அவங்களுடைய கடன் பார்த்தீங்கன்னா 14 லட்சம் கோடி தான். இங்க இருக்கிறது 8.33 கோடி, 3 லட்சம் கோடி. அப்படி இருக்கும்போது எப்படி இதை நிவர்த்தி செய்ய போகிறார்கள், இதற்கு தொழில் வளர்ச்சி எப்படி பெருக்க போகிறார்கள், அப்புறம் எப்படி வேலைவாய்ப்பு உருவாக்க போறாங்க, எப்படி வரவு வரப்போகுது, வரவுக்கு மீறிய செலவு நடக்குது. அது போக நீங்க மானாவாரியா அள்ளி வீசிட்டு இருக்கீங்க. அந்த முதல்ல ஒரு இலவசத்தை தவிர்க்க வேண்டும் சொல்றேன். கல்வி சுகாதாரத்தை தவிர்த்து இலவசம் கொடுப்பதே தவறுன்னு சொல்றேன். வெரி பேசிக் எக்கனாமிக் இஸ் நாட் டு கிவ் ஃப்ரீபீஸ். அப்படின்னு எதுக்காக இலவசத்தை வள்ளி வீசிட்டு இருக்கீங்க? எல்லாருமே தொடர்ந்து ஆல் இண்டியா லெவலில் இப்படி ஆயிட்டு இருக்கு. இப்போ அந்த இலவசத்தை தவிர்த்தாலே நம்ம நல்லபடியான ஒரு ஸ்ட்ராங் எக்கானமியா இருப்போம் நான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.